கர்த்தரும் மீட்பரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு சந்தோஷமும் மகிமையும் உண்டாதாக. ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது தியானிக்க எடுக்கொண்ட வேத பாடம் லூக்கா 23:46. அதில் கடைசி வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். அவர் மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார், இப்படி சொல்லி ஜீவனை விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஷார்ட்டாக முடிச்சு அதுக்கு என்ன சொல்கிறோம், ஒப்பு வைக்கிறோம் அப்படிங்கிறோம். இதுக்கு மீனிங் என்னன்னா, ஒரு வீடு கட்ட நம்ம ஆரம்பிக்க போகும்போது ஃபவுண்டேஷன் போடுவோம், அதுக்கு மேலே செங்கல் கட்டுவோம், அதுக்கு மேலே வாசல்கள் வைப்போம், அதுக்கு மேலே நில தூண்கள் வைப்போம், ஜன்னல்கள் வைப்போம், ஏகப்பட்ட காரியங்களை செஞ்சு முடித்து இறுதியாக அந்த வீடு நம்ம யாருக்கிட்ட கட்ட ஒப்படைச்சோமோ அவங்க நம்மக்கிட்ட சாவியை கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு தான் ஒப்புவிப்பது. அதே மாதிரி தேவனாய பிதா நம்மளை உண்டாக்கி இந்த பூமியிலே இவனால் நம்மளை வாழ வைத்து இறுதியாக ஒன்றே எதிர்பார்க்கிறா, நாம் அவரிடத்தில் ஒப்புவிக்க வேண்டும். இதை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆனாலும் இதை பேச நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு தடுமாற்றம் வரும். ஏன்னா முந்தா நாள் இதை குறித்து நான் தியானம் பண்ண நினைக்கும் போது கூட எனக்குள்ள மிகப்பெரிய ஒரு கலக்கம். ஏன்னா இதை சொல்கிற அளவில் நமக்கு அந்த அளவுக்கு ஞானம் இல்லையே, ஒரு அறிவு இல்லையே, நம்ம பேசும்போது வார்த்தைகள் தடுமாறுமா, எப்படி நாம் இதை மக்கள்கிட்ட புரிய வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்துக்கிட்டே இருக்கும்போது தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தை 1 நாளாகமம் 22:16 நாம் வாசிப்போம். ஆமென். நீ எழும்பி காரியத்தை நடப்பி, கர்த்தர் உன்னோடு இருப்பாராக என்றார். இந்த வார்த்தையை தேவன் என்னோடு கூட மறுபடியும் இடைப்பட்டு சொன்னார். ஏன்னா எனக்குள்ள ஒரு தயக்கம், நான் எப்படி இதை போய் சொல்கிறது, எப்படி விரிவாக சொல்கிறேன், எனக்கு ஒன்று புரியலையே அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ முதல்ல எழும்பு, தூங்கிட்டு இருக்காத. நான் ஒரு வார்த்தையை சொன்னால் அதை போய் ஜனங்கள்கிட்ட சொல்லு, நீ முதல்ல எழும்பி பிரகாசி, உன்னோட காரியத்தை நடத்துறது நான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் எனக்குள்ள ஒரு தயக்கத்தை கொடுக்கும்போது அவர் எபிரேயர், இனிமே நாம் அதிகமாக எடுக்கக்கூடிய வேத படம் எபிரேயராக தான் இருக்கும். அதனால எபிரேயரை எல்லாம் எடுத்து வச்சுக்கிடுங்க. எபிரேயர் 6, 9, 10. ஆமென். தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஏன்னா இதுதான் என்ன ஆண்டவருக்கு முன்பாக மறுபடியும் ஒரு திருப்பினது. என்னுடைய தகப்பனருடைய இறப்புக்கு அப்புறம் எனக்கு மிகுந்த மனவேதனை உண்டாகி, ஒரு சொல்லப்போனால் அவரை விட்டு பாதை விலகியே போயிட்டேன்னு சொல்லலாம். பாவத்துக்கு மேலே பாவம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள அதிகமாகவே வந்துருச்சு. துணிகரமாக பாவம். அதை எப்படின்னு சொல்கிறதுனா, நான் சொன்னால் தேவன் கேட்பாருங்கிற ஒரு முழு நம்பிக்கை எனக்கு உண்டு. ஏன்னா ஒரு 2005ஆம் வருடம் என் தகப்பனார், எனது மூத்த சகோதரர் இறந்த சில நாட்களிலே மிகவும் மனசோர்வு அடைந்து இறந்து விட்டார். அவர் இறந்து வீட்டுக்குள்ளே படுத்துட்டார். நானும் எங்கள் அம்மாவை தான் இருக்கும். அப்போ நான் எவ்வளோ சின்ன பையனாக இருந்திருப்பேன். ஒரு டவுசர் போட்ட சின்ன பையன். எனக்கு வேதத்தை பற்றின ஒரு அறிவு, பரிசுத்தாவியனோட அறிவு ஒன்று கூட இருக்காது. ஆனாலும் எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, ஜெபம் பண்ணுவோம், வா ஜெபம் பண்ணுவோம். நாங்கள் எங்கள் அப்பா இறந்தாச்சு, கண்ணு நில குத்திருச்சு, ஹார்ட் பீட் லெவல் இல்லை, கைகள் துடிக்கலை, வந்து செக் பண்ணிட்டு எல்லாம் சொல்லிட்டாங்க உங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படி. ஆனாலும் எங்கள் அம்மாவும் என்னை கையை பிடிச்சிக்கிட்டு வா ஜெபம் பண்ணுவோம்னு சொல்லும்போது நானும் எங்கள் அம்மாவும் உட்கார்ந்து அந்த இடத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். அப்போது எனக்கு என்ன வார்த்தை தெரியும் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, ஏசப்பா எங்கள் அப்பாவை காப்பாற்றுங்க, வேற ஒரு வார்த்தையும் தெரிய போகிறதில்ல. ஆனால் அந்த ஒரு வார்த்தைக்கு தேவன் எனக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்து 10 நிமிஷம் கூட என்னுடைய பிரேயர் முடியலை, என்னுடைய தகப்பனை மறுபடியும் ஜீவனோடு வந்தார். அப்படி ஜீவனோடு வந்த தகப்பனை நான் தெரிந்து கொண்டதினால எனக்குள்ள ஒரு நம்பிக்கை மிக ஆணித்தனமாக எப்பொழுதுமே இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா நான் ஜெபம் பண்ணால் இயேசு கிறிஸ்து கேட்பார், அதற்கு கண்டிப்பாக பதில் சொல்லுவார் அப்படின்ட்டு. இருந்தாலும் இந்த கடைசி நேரத்தில் என்னுடைய தகப்பனர் மரண படுக்கையில் இருக்கும்போது நான் அதை தான் ஜெபம் பண்ணேன். தகப்பனே, நீர் எங்கள் தகப்பனை எப்படியாவது மறுபடியும் ஜீவனை மீட்டு கொண்டு வாங்க, நீர் அன்னைக்கு செய்த அற்புதத்தை மறுபடியும் இன்னைக்கு செய்யுங்க, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறீர், உங்களால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, நீர் சொன்னாலாகும், நீர் கட்டளையிட நிற்கும் சொல்லிட்டு ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணுறேன், ரொம்ப நம்பிக்கையோடு இருக்கேன். ஆனால் என்னுடைய நம்பிக்கை அந்த இடத்தில் பொய்யாய் போனது. ஏன்னு எனக்கே புரியலை. ஏன்னா நான் எதிர்பார்த்தது ஒரு அரசாங்கத்தையோ ஒரு யுஎஸ் மிலிட்ரி பேஸை எய்ம் பண்ணி இல்லை, இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்களை நம்பியோ இவங்க என்னுடைய தகப்பனரை கொண்டு வருவாங்க, இருக்கிற உலகத்தில் ஸ்பெஷல் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன், அந்த டாக்டரால் என்னுடைய தகப்பனை ரிட்டர்ன் கொண்டு வர முடிய நம்பிக்கை இல்லை. என்னுடைய ஒரே ஒரு நம்பிக்கை என்னை உண்டாக்கின என் தேவனாய கர்த்தரிடம் மட்டுமே இருந்தது. அதனால் மிகுந்த நம்பிக்கையோடு இருந்தேன். என்னுடைய தகப்பன் என்னுடைய எல்லா வார்த்தையும் செவி கொடுத்தார். ஆனால் அந்த காரியம் வேறு விதமாக முடியும் போது எனக்குள்ள மிக குழப்பத்தில், பாவத்துக்கு மேலே பாவம் செய்து பரவாயில்ல, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, நரகத்துக்கு போனாலும் பரவாயில்ல, நம்மளுடைய தகப்பன்
இந்த பூமியிலே இல்லை, இனிமேல் நாம் இருந்து என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு சூழ்நிலையில் பாவத்துக்கு மேலே நான் பாவம் பண்ணும்போது தான் இயேசு கிறிஸ்து இன்னும் மறுபடியும் எபிரேயர் 6:9-10 சொன்னதுபடி அவர் அநீதி உள்ளவர் அல்ல. அதுக்கு முன்னாடி நான் செஞ்ச ஒவ்வொரு காரியங்களும் அவர் என்னை நினைவு கூர்ந்து மறுபடியும் உங்களுக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளை சொல்ல எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் எடுத்துக்கொண்டது லூக்கா 23:3 சொன்னோம், அவர் எல்லாத்தையும் ஒப்புவித்தார் அப்படிங்கிறதுக்கு. நான் இப்போ உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், நாமெல்லாம் யார்? நாமெல்லாம் எதற்காக உண்டாக்கப்பட்டோம்? என்னைக்காவது நம்ம யோசித்தது உண்டா? என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், நான் டேவிட் ஞானத்தருடைய பையன். கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஜேசிஎஸ் சர்ச்சோட பாஸ்டர். இப்போ நாமெல்லாம் பார்த்தா நாம யார்? இந்த கேள்வி என்னைக்கா நமக்குள்ள எழுந்திருக்கா? உண்மைதான், தேவனுடைய பிள்ளைகள், அதில் மாற்று கருத்தே இல்லை. எதற்காக தேவன் நம்மளை இந்த பூமியில் உண்டாக்கினார் என்று ஒரு கருத்து நம்ம ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப டெப்த்தாக போகும். அதை எடுக்க நான் 1.5 மணி நேரம் தாண்டிடும். நான் சொல்கிறேன், அதை என்னக்காக உண்டாக்குனார்னா, நாம் அந்த பூமியில் மனுஷனாக பிறந்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்க வேண்டும். அதற்காக தான் தேவன் நம்மளை இந்த பூமியில் உண்டாக்கினார். இந்த பூமியில் நாம் மரணம் முடியும் போது நாம் இங்கே கண்ணை மூடினால் நம் கண் திறப்பக்கூடிய ஒரு இடம் எங்கே இருக்கணும்னா பரலோக ராஜ்யமாக இருக்கணும். அதுக்காக தான் தேவன் நம்மளை இந்த பூமியில உண்டாக்கி இதனால் வரைக்கும் சுகபத்திரமாக வழி நடத்திட்டு கொண்டு வந்திருக்கிறார். இத்தனைக்கும் எனக்குள்ள மறுபடியும் ஒரு டவுட்டு, நேற்று நைட்டு வரைக்கும் ஒரு டவுட்டு. ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன், தேவனே இவ்வளோ சொல்கிறீங்களா, நான் எப்படி போய் சொல்கிறது? இயேசு கிறிஸ்து கழுதை மூலமாகவும் பேசுவாருங்கிறதுக்கு எவ்வளோ எடுத்துக்காட்டு நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ ஒரு பின்னால் இருந்து இன்னொரு மனுஷன் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்துவனால நீ தப்பிச்சிட்ட அப்படிங்கிறாரு. ஏன்னா முந்தா நாள் நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆக பார்த்தது. ஒரு லாரிக்கு நான் வேலை முடிச்சு வரும்போது ஒரு லாரி வந்தது, ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் நான் தப்பிச்சு வந்தேன். அப்போ அந்த இன்னொரு மனுஷன் யாருன்றே தெரியாது, நான் முன்ன பின்ன அந்த ஆளை பார்த்ததும் இல்லை. அவர் சொல்கிற ஒரு வார்த்தை, இயேசு கிறிஸ்துவால நீ தப்பிச்சிட்டேன்னா திரும்பி பார்க்க யாரடா சொல்கிறாரு இவரை? வேற யார்ட்டையும் சொல்கிறாரு? தெரிஞ்சவங்க யாரும் இருக்கா? யாருமே இல்லை. முன்னாடி நிற்கிறேன் நான் மட்டும்தான். அப்போ தான் நான் நினச்சேன், நேற்று நம்ம ஒப்பு கொடுத்துருக்குறோம், அதனால தான் இயேசு கிறிஸ்து நம்மளை காப்பாற்றி மறுபடியும் கொண்டு வந்திருக்கிறாரு. இதை கொண்டு போய் சொல்லணும். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு டவுட், என்னை மாதிரி எத்தனை பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொன்னதுக்கப்புறமும் நாம் அதை செய்யாமல் அதுக்கு ஒரு காரணத்தை தேடி மறுபடியும் அந்த காரியத்தை செய்யாமல் போகிறதுக்கு எவ்வளோ காரியங்கள் உண்டு அதை யோசிச்சுக்கிட்டு இருப்போம். இங்கே பிரதர் மூலமாக மறுபடியும் சொல்கிறாரு, இங்கே யாருமே நீதிமான் இல்லை, உனக்கு இது தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு சொன்னதுக்கு உங்க யாருக்கும் அப்படி எந்த ஒரு தகுதியும் கிடையாது. அவருடைய ரத்தத்தால் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அதனால் எல்லாருமே சுவிசேஷம் சொல்லி ஆகுன்னு சொல்லும் போது தான் எனக்குள்ள மறுபடியும் ஒரு நம்பிக்கை வருது. தேவன் யார் மூலமாக எப்படி பேசுவாருன்னு சொல்லவே முடியாது. சரி, நம்ம காரியத்துக்கு போவோம். வெளிப்படுத்தினால் 1:6 நாம யாருங்கிறதுக்கு ஒரு அதிகாரம். ஆமென். நாமெல்லாம் யாரா? ராஜாக்களும் ஆசாரியர்களும். ராஜரிகம் வேற, ஆசாரியத்துவம் வேற. இதை பற்றி நம்ம பேசணும்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் அந்த பூமியிலே ஆளுகை செய்யும்படியாக தான் என்ன பண்ணார், இந்த பூமியை படைச்சு ஆதாம் கையில் ஒப்படைத்தார். ஆதாம் அதில் கோட்டையை விட்டார். அதுக்கப்புறம் இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இழந்த எல்லாத்தையும் மீட்டு கொண்டு மறுபடியும் நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்காரு. நாம தான் அந்த பூமியை இன்னைக்கு ஆளணும். ஆசாரித்துவம்னா என்னன்னா, நாம அவரை சேவிக்கிறது, உண்மையோடும் பரிசுத்த ஆவியோடும் அவரை தொழுது கொள்வோமாக அப்படிங்கிற ஒரு டாபிக்ல தான் இது. நாம ஆசாரியர்களும் ராஜாக்களுமா இருக்கிறங்கிறத என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அதை இப்படியாவும் சொல்லியிருப்பாரு. 1 பேதுரு 2:9, 1 பேதுருல 2:9 நாம வாசிப்போம். பார்த்தீங்களா, ஒரு வாட்டி சில இன்னும் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறாரு நாம யாருண்டு. நாம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக தான் இந்த பூமியிலே நாம உண்டாக்கப்பட்டிருக்கோம். அதை என்னைக்குமே நாம மறந்துடக்கூடாது. அடுத்து இன்னொரு விஷயம், இதெல்லாம் நம்ம இப்போ ரட்சிப்பை குறித்து பேசணும், தாகத்தை குறித்து பேசணும். இது எல்லாத்திலும் காட்டிலும் நாம் இந்த பூமியிலிருந்து மேலே போகணும். இந்த பூமியோட வாழ்க்கை முடிஞ்சு பரலோக வாழ்க்கைக்கு நாம் போகணும்னா என்ன பண்ணணும்னா, பரிபூர்ணம் அடையணும். ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையவில்லை என்றால் நம்மளால் போக முடியாது. நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை முடிக்கணும். ஓட்டத்தை முடிக்காம பரிபூர்ணம் அடையாமல் நாம் இருந்தால் நிச்சயமாக போக முடியாது. பாதி தூரம் தாண்டுற யாருக்கும் ப்ரைஸ் கொடுக்க மாட்டாங்க. முடிவு போகிற உண்மையாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க. அந்த பரிபூரணத்தை நாம் இதிலேருந்து எடுக்கலான்னா எபிரேயர் 11:10-13 படிங்க. எபிரேயர் 11:40. நியமித்திருந்தார். பாத்தீங்களா, அங்கேயும் நாம என்ன பண்ணணுமா, பரிபூர்ணம் அடையணுமா. 1 கொரிந்தியர் 1:5 படிங்க.
பார்த்தீங்களா, இங்கேயும் சம்பூரணம். நாம் பரிபூர்ணம் அடையணும். இந்த பூமியில் நாம் வந்து பிறந்து இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து பரிபூர்ணம் அடைந்து மட்டும்தான் நம்ம மரணம் ஏற்படணும். அதுக்கு முன்னோட்டி நாம் என்றைக்குமே அந்த ஒரு எண்ணத்தோடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கணும். பரிபூர்ணங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் இன்னைக்கு மறிச்சா பரலோகத்துக்கு போவோங்கிற நிச்சயம் எத்தனை பேருக்குள்ளே இருக்குது? நாம் இப்போ போகிற வழியில இறந்துட்டோங்க. நாம் பரலோகத்துக்கு போவோங்கிற ஒரு நிச்சயம் எத்தனை பேருக்குள்ளே இருக்குது? ரேராக தான் இருக்குல்ல. அது உண்மைதான். ஏன்னா நம்ம இன்னும் பரிபூர்ணம் அடையவில்லை. அதனால் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன பண்ணணும், அந்த பரிபூர்ணத்துக்காக ஜெபம் பண்ணணும். ரட்சிப்பு பரிபூர்ணம் அடைந்தே ஆக வேண்டும். அதாவது நான் என்னுடைய லைனில் சொல்கிறேனே, நான் ஹோட்டலில் மாஸ்டர் வேலை பார்க்குறனால சொல்கிறேன்னே, இப்போ சமையல் பண்ணிகிட்டு இருக்கிறோம், மசாலா கிசாலா எல்லாம் போட்டுட்டோம், அதுக்காக அப்படி எல்லாம் ரெடி ஆகிட்டுன்னு இறக்கணுமா? இல்லைல்ல. அது கொதி வந்து அதை இறக்கி எல்லாம் ரெடி ஆகி செட் ஆனதுக்கு அப்புறம் தான் இறக்கி வைப்போம். நாமெல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், மசாலாவை தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த குழம்புன்னு ரெடி ஆகலை. ரெடியாகி இறக்கி வச்சாதான் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகும். நாமெல்லாம் பரிபூர்ணம் அடைஞ்சாதான் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியுங்கிறத என்றைக்கும் மறந்துடாதீங்க. அதை இன்னொரு வார்த்தையாக அவர் வெளிப்படுத்துவார். நீங்கள் நோட் பண்ணி வச்சுடுங்க. பிலிப்பியர் 2:12, எபிரேயர் 6:2 கூட இந்த பரிபூர்ணத்தை பற்றி தெளிவாக வேதம் சொல்லிடுறது. அடுத்தாக நாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல போகிறோம். அந்த பூமியில் இருக்கும்போது நம்மளுடைய ஏம் என்னவாக இருக்கணும்னா பரமதேசம். நாம் அந்த பூமியில் பார்க்குற இந்த உலகம் கிடையாது. புதிய எருசலேம், புதிய சபைக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பாடம் எங்கே இருக்குன்னா, எபிரேயர் 11:39, 10, 13. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் முதல்ல படிங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணர் ஆகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். 10, 13 படிச்சு முடிச்சாச்சா? பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். எபிரேயர் 11:10. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்களுக்குள்ளே நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். 13 படிங்க. தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். பார்த்தீங்களா, கடைசி வரைக்கும் விசுவாசத்தோட மரிச்சுறாங்க. அதை என்ன சொல்லுதுன்னா, அவர்கள் நம்மை அல்லாமல் பரிபூரணம் அடையாதபடிக்கு விசேஷத்த நன்மையானதொன்றே தேவன் நமக்கென்று முன்பாக நியமித்திருக்கிறார். இதுதான் பரலோக ராஜ்யம், புதிய எருசலேம். அதை தான் மறுபடியும் சொல்றாரு. தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரம் உள்ள நகரத்துக்கு அவர்கள் காத்திருந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகள் அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மரித்தார்கள். இதை யாரை பற்றி சொல்லியிருக்குன்னா, பழைய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்களை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்குள்ளேயும் இப்போ போனால் அது ரொம்ப டைம் எடுத்துரும். ஏன்னா அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புதிய எருசலேம், புதிய இது கிடைக்கவே இல்லை. ஏன்னா நம்மளை மாதிரி அவங்க பரிபூர்ணம் அடையவில்லை அப்படின்ற வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இப்போ அவங்கள எங்கே இருக்கிறாங்கன்னு கொஞ்சமாக யோசிச்சிருக்கீங்களா? பழைய ஏற்பாட்டின்படி பரிசுத்தவான்கள் மரித்து எங்கே இருந்தாங்க? யாருக்கா ஞாபகம் இருக்கா? லூக்கா 16:22 படிங்க. தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். இது இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. என்ன சொல்றான்னா, மேல் பாதாளத்துல யார் இருக்கா? அந்த வசனத்தை மறுபடியும் படிங்க சிஸ்டர். தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பார்த்தீங்களா, ஆபிரகாம் மடியில யார் இருக்கானா? லாசர் இருக்காரு. இந்த பூமியில தரித்திரமா வாழ்ந்தவர். மேல் பாதாளத்துல யார் இருக்கானா? ஆபிரகாம் உட்கார்ந்துட்டு இருக்காரு. கீழ் பாதாளத்துல தான் யார் இருக்கானா? அந்த ஐஸ்வர்யன் இருக்கான். அவங்க இன்னும் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரியே ஆகலை. நம்மை அல்லாமல், அதை தான் எபிரேயரில் சொல்லியிருக்கிற, நம்மை அல்லாமல் அவர்கள் பரிபூர்ணம் ஆகாதபடிக்கு. புரியுதுங்களா? யாருக்கா புரியுதா? நம்மை அல்லாமல் அவங்க பரிபூர்ணம் ஆக முடியாது. அவங்களால பரலோக ராஜ்யத்துக்குள்ளே இன்னும் என்ட்ரி ஆகலை. அதனால் விசேஷத்தமான நன்மை ஒன்றை அவர் நமக்கு வைத்திருக்கிறார். சரி, இதுக்கு மேலே தேவனுக்கு சித்தமாக இருந்தால் மறுபடியும் டீட்டெயிலாக இன்னொரு நாள் பார்ப்போம். ஓரலாக எல்லாத்தையும் என்ன சொல்ல வரோன்னா, இந்த பூமியில் நாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ இறந்தோன்னு இல்லாமல் கடைசி வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து அவருடைய பாதைகள் வழியை நடந்து பரிபூர்ணமாகி இந்த பூமியில் நாம் மரிக்க வேண்டும். விசுவாசத்தோடு மரிக்க வேண்டும். நல்ல போராட்டத்தை போராடினேனுங்கிற பவுல் சொன்ன மாதிரி கடைசி வரைக்கும் நாம் அவருக்குள் நிலை நிற்க வேண்டும். சில
என்னை மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடந்து மனம் தடுமாறி இருக்கலாம். அதில் மனுஷன் அப்படி தான் இருப்பாங்கிற அவருக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒன்றே ஒன்று எதிர்பார்க்குறாரு, நீங்கள் விழவே மாட்டீங்கன்னு அவர் நினைக்கல. விழுந்தாலும் என்னுடைய பையனை எந்திரிச்சு வருவானான்னு தான் அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கு தான் 2 குமாரர்களை பற்றி தெய்வம் சொல்லி வச்சிருக்கிறார். மத்திய அதிகாரத்தில் சொல்லுவார், 2 குமாரர்களுக்கு ஒரு தகப்பன் இருந்தாருங்கிற கதை எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் விழவே மாட்டீங்க, பாவமே செய்ய மாட்டீங்கிற அவருடைய எதிர்பார்ப்புகள் இல்லை. அப்படி நீங்களாம் பரிசுத்தமாக வாழ்ந்தா, நான் மட்டும் பரிசுத்தம் சொல்லாதீங்க, இருக்கிற பாவி நான் தான். ஏன்னா எப்பொழுதும் ஏன்டா என்ன சொல்லுவாருன்னா, யார் இடத்தில் அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவர் இடத்தில் அதிகமாக கேள்வி கேட்கப்படும் அப்படின்னு இருக்காரு. நிறைய பேருக்கு சத்தியம் என்னங்கிறது, உங்களுக்குள்ள விசுவாசத்தோட வாழ்க்கையோட அளவு என்னங்கிற எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் விசுவாசம்னா என்ன, சத்தியம்னா என்ன, வேதம்னா என்ன, இதில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு, நம்ம பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான பாதைகள் என்ன, நாம் அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும், இந்த பூமியிலேருந்து போகும்போது நம்ம எப்படி தயாராகணும் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் இந்த கேள்வி எனக்குள்ளே அடிக்கடி அவர் கேட்பார். நீ போய் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லலைன்னா உன் மேலே நான் ஒரு நாள் வந்து கேள்வி கேட்கும்போது உன்னால் பதில் சொல்ல முடியாது மகனே. அதனால் தயாராரு, உனக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை தயவு செய்து மண்ணுக்குள்ளே போட்டு புதைக்காத. 1 தாளந்தோ 2 தாளந்தோ 3 தாளந்தோ 5 தாளந்தோ எத்தனை தாளந்து கொடுத்துருக்குறோனோ அதை எடுத்து பயன்படுத்தணுங்க மறுபடியும் எனக்குள்ளே ஏவி வந்ததுனால தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் சில காரணங்களால் சில விஷயங்களை என்னால் டீட்டெயிலாக பேச முடியல. நீங்கள் வேணால் வீட்டில் போகும்போது குறித்து வச்சுக்கிடுங்க. சங்கீதம் 110:4, ஆதியாகமம் 14:18, ஆதியாகமம் 16:2, ஆதியாகமம் 17:1, சாமுவேல் 6:19. இதுதான் பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் நம்மளை எப்படிக்குள்ளே கொண்டு வராருங்கிற ஒரு திட்டம். இதை பற்றி நம்ம நிறைய பேர் எடுத்துப்போம்ல. மந்த்லி 1 டைம் என்ன எடுப்போம்? கம்யூனியன். புரியுதுங்களா? திராட்சை ரசமும் அப்பமும் எதுக்கு எடுக்கிறோங்கிறது அதன் மூலமாக தான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆன் த வே, பரலோகத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு வழி இதில் இருக்குது. இதை நாம் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? சரி, கடைசியாக இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக நான் சில காரியங்களை குறிப்பு எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு பரிசுத்தவான் வேதத்தில் இருந்து சொன்ன விஷயம், நாம் பரலோகத்துக்கு போனோன்னா இவ்வளோ காரியங்களை கொண்டு போகணும் அப்படிங்கும்போது தேவன் எனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அந்த காரியங்களையும் குறித்து மகனே இதுவும் உண்டு, இது எல்லாம் பரிபூர்ணமாகி வரதுக்கு உண்டான ஒரு ஸ்டேட்டஸ், ஒவ்வொரு நடைமுறைகள். அதனால் என்றைக்குமே இதை ஜனங்களுக்கு நீ சொல்லியிருக்க, மறுபடியும் ஒரு நாள் ஞாபகப்படுத்து அப்படின்னாரு. அதனால் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நாம் பரலோகத்துக்கு போவதற்கு முக்கியமான பாதை பாவ மன்னிப்பின் நிச்சயம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவி நாம் பரலோக ராஜ்யத்துக்கு போங்கிற நிச்சயம் நமக்குள்ளே என்றைக்குமே இருக்கணும். 2வது, நாம் எல்லாரும் எடுத்திருக்க ஞானஸ்தானம். பிதா குமாரன் பரிசுத்தாவினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்திருக்கோம். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். சில பேர் அப்படி தண்ணியில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கலை, தண்ணி தெளித்து ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக ஞானஸ்தானத்தில் கிடையவே கிடையாது. தண்ணியில் மூழ்கி தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்படி யாராவது அப்படி எடுக்காமல் இருந்தால் கூட நம்ம பாஸ்டர் சொல்லி மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை நாம் அந்த பூமியிலேருந்து மீட்கப்பட்டு போக போகிறோம். அதுக்கு பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரை ஒவ்வொரு மேலும் வேணும். அதுக்கு ஒரு உதாரணம் என்னங்கன்னா, இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டு கிடக்கும்போது வாதை எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் வந்தது. இஸ்ரவேலர் வீட்டுக்குள்ளே ஒரு வீட்டுக்குள்ளே வாதை வரல. ஏன்னா அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அடிக்கப்பட்டு இருந்தது. அதே போல் இந்த பூமியை இயேசு கிறிஸ்து நம்மளை மீட்டு கொண்டு வரும்போதுக்கு ஒவ்வொரு மேலையும் பரிசுத்த ஆவியானவர் முத்திரை இருக்கணும். அந்த முத்திரை இருந்தால் மட்டும்தான் கூட்டு போவாரே தவிர மற்றபடி எதுக்காக கூட்டு போக மாட்டார். அதனால் ஒவ்வொரும் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியினுடைய முத்திரை எங்களுக்கு கொடுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதியிருக்கு. மாறுபாடான சந்ததின்னு இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அவனும் சினிமா பாட்டு பாடினான், நானும் சினிமா பாட்டு பாடுறேன், அவங்களும் அடுத்தவங்கள குறை சொல்லிகிட்டு இருந்தாங்க, நானும் உட்கார்ந்து பிராதி பேசிக்கிட்டு இருந்தேன். இப்படி இல்லை. மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக சுவிசேஷம் அறிவித்தல் நம் மீது விழுந்த கடமை. நாம் ஒவ்வொருவரும் எப்படியாவது ஒவ்வொரு சுவிசேஷம் சொல்லி ஆகணும். அது நம்மேல் விழுந்த கடமை. அதற்காக சில விஷயங்களை நான் மைண்டுக்குள்ள வச்சுருக்கேன். தேவனுக்கு சித்தமானால் அந்த காரியங்களை அவர் வாய்க்க செய்வார். அடுத்ததாக இயேசு வருவார் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், நாம் இன்று இறந்தால் எங்கே போவோங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள இருக்கணும்னு சொன்னால அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் வருவார். இதை பற்றி சொல்லணும்னா 100 டீப்பாக போகணும். ஏன்னா நம்ம சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு நாள் ஒன்று இருக்குது. மார்க்கில் சொல்லுவதற்கு முன்னாடி சொல்லுவார், மார்க் 12 சொல்லுவார், இவைகளுக்கு பின்பு, இந்த உபத்திரத்துக்கு பின்பு இந்த பூமிக்கு தான் அவர் பகிரங்கமாக வருவார், ஓப்பனாக வருவார். வானம் வெந்து அழியும், பூமி சுருண்டு போகும். அதுக்கு முன்னாடி உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். அதனால் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து இப்பவும் வந்தாலும்
நாம் அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். 7வது, முடிவு பொருந்தும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாஸ்டர் முடிச்சிட்டாரு நான் படிக்கும்போது. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள சொன்னார். அடுத்த சில காரியங்களை சொல்லிக்கிட்டே வந்தார். அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தேன். தாழ்மையுள்ள இருதயம். எத்தனை பேருக்குள்ள தாழ்மையுள்ள இருதயம் இருக்குங்கன்னு எனக்கு தெரில. நிறைய பேருக்குள்ள பெருமை இருந்தாலும் அந்த பெருமையை ஓரங்கட்டி போடுங்க. ஏன்னா பெருமை உள்ளவங்களை தேவன் எதிர்த்து நிற்கிறார். இந்த பெருமையை பற்றி பேசுகிறேன்னா அந்த பெருமைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாம் இன்னைக்கு மனுஷனாக நம்மளை உண்டாக்கி வச்சிருக்கிறார். சாத்தான தூர தள்ளிட்டு அவன் பெருமை கொண்டான். அதனால தான் அவனை தூர தள்ளிட்டு அவனுடைய இடத்துக்கு நம்மளை கொண்டு போவதுக்கு தேவன் நம்மளை உண்டாக்கி வச்சார். அதனால் எந்த சூழ்நிலையிலும் உங்களை இதயத்துக்குள்ள பணப்பெருமை, படிப்பு பெருமை, ஜாதி பெருமை, மொழி பெருமை எதை குறிச்சுமே பெருமை பாராட்டாதீங்க. இயேசு கிறிஸ்துவ மட்டும் குறிச்சும் என்றைக்குமே பெருமை பாராட்டுங்க. அடுத்து இன்னொன்று, பிறருடைய தவறுகளை மன்னித்தேன். எத்தனை பேர் அடுத்தவங்க செஞ்ச தவறை மன்னிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்கள் எந்த அளவு மன்னிப்பீங்களோ அந்த அளவு தான் அவர் மன்னிப்பார். ஒருவன் எந்த அளவு, இப்படியும் சொல்லியிருக்கிறார், ஒருவன் எந்த அளவு அளக்கப்படுகிறானோ அவனுக்கு அந்த அளவு அளக்கப்படும். நீங்கள் மரக்கால மாற்றி பிடிச்சி அளந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கும் மரக்கால மாற்றி பிடிச்சி தான் அளந்து போடுவார். நீங்கள் நேராக அளந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேராக அளந்து கொடுப்பாரு. எந்த அளவினால் அளக்கப்படுவீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அதனால் அடுத்தவருடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு பிரயாசப்படுங்க. விட்டுருங்க, பிரயாசப்படுங்கள்ல அடுத்தவங்க பாவங்களை மன்னிச்சு விட்டுருங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருங்க மைண்டில். இப்போ சௌகரி சொன்ன மாதிரி தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அங்கே சிந்தும் போது என்ன சொன்னார்? பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்று இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவங்களுக்கு யாராவது தெரியுமா இதுதான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் அந்த பூமிக்கு வரப்போறார், நம்ம நியாயம் தீர்க்க போறாருன்னு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் தன்னைத்தான்மை சிலுவையில் ஒப்பு கொடுக்கும் போது அவர் தன்னை தாழ்த்தி சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நம்மளை யாரும் அப்படி ஒன்றும் பண்ணலையா? நம்மளை யாரும் சிலுவையில் அரைஞ்சாங்களா? பிரதர் சொன்ன மாதிரி அந்த சவுக்கில் ஒரு அடி அடித்தா நம்ம உடம்புல இருந்து எவ்வளோ சதை கிளியுங்கிற நீங்கள் அதை கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும். நம்ம உடம்புல கிட்டத்தட்ட 1.5 இன்ச்சு மேலே உள்ள தோல் நிச்சயமாக இருக்காது, அதுக்கு கீழே சதெல்லாம் பிஞ்சு நம்முடைய எலும்பு தெரியக்கூடிய அளவுக்கு 2 அடி இருக்கும். அவ்வளோ பாடுகளுக்கு மத்தியில் தேவன் நம்மளை மன்னித்தார். நாமளும் ஒவ்வொருவர்களையும் மன்னிக்க வேண்டும். அடுத்து எப்போன்னு சொன்னதான், அடுத்தவங்கள குற்றவாளியாக நீங்கள் என்னையுமே தீர்க்காதீங்க. மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, பணத்தை ஆசை வேணாம். எல்லாருக்கும் பண தேவைகள் உண்டு, அதில் மாற்று கருத்தே இல்லை. யூதாஸ் காரியத்து 3 வருஷம் அவர் கூட தான் இருந்தான். 3.5 வருஷம் அவரோட கூட இருந்த ஊழியம் பண்ணா. ஆனால் நல்லா பார்த்தீங்கன்னா உபச்சாரமான ஸ்திரீ அவரால் திருப்பி கொண்டு வர முடிஞ்சது. எத்தனை பேருடைய கண்களை திறக்க முடிஞ்சது, எத்தனை பேரை பேச முடிக்க வச்சு முடிஞ்சது, எத்தனை நோய்களை சுகமாக்குன அவரால் பணத்தாசை பிடிச்ச அந்த யூதாஸ் காரியத்துக்கு கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுத்தார். உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான். அப்பமா தான் அவன் திருந்தினான்னு பார்த்தா அவன் அப்பமும் இல்லை, ரவி நானா அப்படின்னு கேட்குறான். அவனோட சுவாபம் அப்படி இருந்தது. பணத்தாசைக்கு எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிற நம்ம அறிஞ்சிருக்கிறபடி பணத்தை ஆசை வேண்டாம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள்னா பூமியில் நம்ம வாழ்றதுக்கு தேவையான பொண்ணு பொருள் ஆஸ்தி அது என்ன ஆனாலும் தேவன் கூட கொடுப்பார். என்ன சொல்றாரு? கூட கொடுப்பார்னு சொல்றாரு. அது அளவுலாம் இல்லை, கூட. அடுத்து இறுதியாக கலாத்தியர் 6:14 வாசித்து முடிப்போம். ரெண்டு தீமோத்தேயு 4:7-8 படிங்க. தெய்வ பக்தியாக நாம் இருக்க முயற்சி பண்ணி தேவனுடைய வசனத்துக்கு முன்பாக கடந்து ஒவ்வொரு நாளும் அவருக்கு பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து மேற் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நாம் ஃபாலோ பண்ணோம்னா நிச்சயமாக நமக்கு பரலோகம் உண்டு. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தேவன் நம்மளை இந்த பூமியில் உண்டாக்கி ராஜாக்களும் ஆசாரியர்களும் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ராஜத்துவம் பண்ண எல்லாரும் விரும்புவோம், ஆனால் ஆசாரியத்துவம் பண்ணதுக்கு நிறைய பேர் விருப்பம் இருக்காது. ராஜத்துவம் என்ன ஆசாரியத்துவம் என்னன்னா இன்னொரு நாள் பேசுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய வரையை காத்திருப்போம். மீட்கப்படும் நாளுக்கென்று பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையை பெற்றுக்கொள்வோம். பிறருடைய பாவங்களை மன்னிப்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறதுங்கிற எப்பொழுதும் மறக்காமல் இதயத்துக்குள் வைத்துக்கொண்டு தேவன் இன்னைக்கு வந்தாலும் நாம் பரலோகம் செல்வோமா என்று நாம் யோசித்து இப்படியாக பவுல் எழுதியிருக்கிறார். நம்மளை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்ம இதயத்துக்கு நாம் யாருங்கிறது நல்லாவே தெரியும். நம்மளை குறித்து யோசித்து பாருங்க, நம்மளுடைய இதயம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. ஒரு வாட்டி உட்கார்ந்து நாம் எப்படி இந்த பூமியில் வாழ்ந்துருக்கோம், இது நாள் வரைக்கும் எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல, இனிமே அந்த விட்டுட்டு மனசுக்குள்ளே இருக்கிற கசப்பு எல்லாத்தையும் எடுத்து தூர போட்டுருங்க. எல்லாரையும் மன்னிங்க, எல்லோருடையும் சமாதானமாய் போங்கள்.
இயேசு கிறிஸ்து தாமே உங்களோடு கூட இருந்து பரலோகத்துக்கு கூட்டு செல்ல வழியை ஆயத்தம் பண்ணி தருவார் என்று கேட்டுக்கொண்டு இந்த மெசேஜை கொடுக்க உதவின நம்ம சபை பாஸ்டருக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.